வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி மாஸ்டர். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2018 வெளிவந்த குரூப் 2 உடைய கேள்வித்தாள் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா பொது தமிழும் பொது அறிவும். ஸோ நீ வரக்கூடிய வீடியோவில் நம்ம இந்த 2018 குரூப் 2 உடைய வினாத்தாள் தான் சரியான விடையோட பார்க்க போகிறோம். சரி, முதல் கேள்விக்கு போகலாம். முதல் கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாய் பெற்றவர் யார்? இதற்கான விடை பாரதிதாசன். அடையெடுத்த ஆகுபெயர் என்ற இலக்கண குறிப்பிற்கு பொருத்தமான நூல் எது? இதற்கான விடை திருக்குறள். பாசிலை பிரித்து எழுதுக. இதற்கான விடை பசுமை கூட்டல் இலை பாசிலை. அடுத்த கேள்வி, பிழையான கூற்றை கண்டறிக. வன்றொடர் குற்றியலுகரத்தின் பின்வரும் வல்லினம் மிகாது. இதுதான் பிழையான கூற்று. அடுத்த கேள்வி, பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுக்க. இதற்கான விடை நாய் கத்தும் மரபு வலு. அடுத்த கேள்வி, பிழையான தொடரை கண்டறிக. இதில் நம்மளுக்கு 4 கொடுத்துருக்காங்க. 4ல் எது பிழையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது சுட்டெழுத்துக்களுக்கு பின் வல்லினம் மிகும், இரண்டாவது ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும், மூன்றாவது உவமை தொகையில் வல்லினம் மிகும், நான்காவது இரட்டை கிளவியில் வல்லினம் மிகும். இதில் தவறானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இரட்டை கிளவியில் வல்லினம் மிகும். அடுத்தது பொறுத்துக. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் கொடுத்துருக்காங்க, இன்னொரு பக்கம் தமிழில் கொடுத்துருக்காங்க. முதலாவது செக். செக்கு தமிழ் என்னன்னு பார்த்தீங்கன்னா காசோலை. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஃபைல். ஃபைலுக்கு கோப்பு. மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா விசா. விசாவுடைய தமிழ் பெயர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நுழைவு இசைவு. நான்காவது பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட். இதற்கான தமிழ் வார்த்தை என்னென்னா கடவுச்சீட்டு. இப்போ நம்ம கரெக்டாக ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அந்த ஆன்சரையெல்லாம் நம்ம வரிசைப்படுத்தணும் அப்படின்னு நம்மளுக்கான விடை கிடைக்கும். 4 3 2 1. இது நம்ம ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடியது 4 3 2 1. இதுதான் சரியான விடை. அடுத்த கேள்வி, அவன் பொன்னான் எவ்வகை பெயர்? இது ஒரு பொருட்பெயர். அடுத்த கேள்வி, ஒரு பெயர் சொல்லின் பொருளை செயப்படு பொருளாக வேறுபடுத்துவது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது இரண்டாம் வேற்றுமை. அடுத்த கேள்வி, கொடுக்கப்பட்ட தொடரில் பெயரச்ச தொடரை தேர்வு செய்க. 4 கொடுத்துருக்காங்க. வந்து தந்தான், தைத்த சட்டை, தங்கை கேட்டால், சென்று பார்த்தேன். இந்த 4ல் சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா தைத்த சட்டை. இது அடுத்தது குழல் கேட்டு மகிழ்ந்தான். இது எவ்வகை ஆகுபெயர்? இதற்கான விடை கருவி ஆகுபெயர். அடிதோறும் 4 சீர்களை பெற்று வருவது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் 4 கொடுத்துருக்காங்க. குரலடி, சிந்தடி, நெடிலடி, நேரடி. இதில் எது சரியானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரடி. அடுத்த கேள்வி, தலையின் வகையறிக. காய்முன் நிறை வருவது எத்தனை வகையின்பாற்படும் என கண்டறியணும். இதற்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா கலித்தலை. செந்தளிர் கற்பகத்தின் தெய்வ திருமலர் போன்னும் மண்புலவன் வள்ளுவன் வாய் சொல் என்ற செய்யுள் தொடர் அமைந்துள்ள நூல் எது? இதற்கான விடை திருவள்ளுவ மாலை. தீரா இடும்பை தருவது எது? இதற்கான விடை ஆராயாமை ஐயப்படுதல். 14 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. இதற்கான விடை நாலடியார். கீழ்கண்டவற்றுள் பொருந்தாததை தேர்வு செய்க. இதில் 4 கொடுத்துருக்காங்க. கம்பராமாயணத்திற்கு கம்பரிட்ட பெயர் ராமாவதாரம். கம்பராமாயணத்தின் பெரும் பிரிவிற்கு காண்டம் என்று பெயர். கம்பராமாயணத்தின் உட்பிரிவு காதை என்று பெயர். 4வது கம்பராமாயணம் ஒரு வழிநூல் ஆகும். இது 4ல் பொருந்தாதது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பராமாயணத்தின் உட்பிரிவு காதை என அழைக்கப்படுவது. அடுத்தது, கம்பன் சொன்ன வண்ணங்கள் எத்தனை? இதற்கான விடை 96. ஐங்குறு நூற்றை தொகுத்தவர் யார்? இதற்கான விடை புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். அடுத்த கேள்வி, பொறுத்துக. துஞ்சல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான விடை சோம்பல். அடுத்தது, தமியர். இதற்கான விடை தனித்தவர். அடுத்தது, தாள். இதற்கான விடை முயற்சி. அடுத்தது, நோன்மை. இதற்கான விடை வலிமை. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வரிசைப்படுத்தணும் அப்படின்னா 3 4 1 2 இதுதான் சரியானது.
அடுத்த கேள்வி, புறநானூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். ஜி.யு. போப். திவ்ய பிரபந்தத்திற்கு உரை வழங்கியவர். பெரியவாச்சான் பிள்ளை. அடுத்த கேள்வி, பெருஞ்சூளையினால் ஆட்கொள்ளா அடைந்துய்ந்த தெருளும் உணர்வில்லாத சிறுமையோன் யான் என்றார். இவ்வடிகள் யாரை குறிப்பிடுகிறது? நாவுக்கரசர். பொருளறிந்து பொருத்துக. ஒல்லை. இதற்கான விடை விரைவு. ஈறு. இதற்கான விடை எல்லை. மேதி. இதற்கான விடை எருமை. அங்கணர். இதற்கான விடை சிவன். இதை நம்ம வரிசைப்படுத்தணும் அப்படின்னா 4, 3, 2, 1. அடுத்த கேள்வி, குருசு என்பதன் பொருள். சிலுவை. அடுத்த கேள்வி, கிறித்துவ கம்பர் என்றழைக்கப்பட்டவர் யார்? இதற்கான விடை இயற்றியே கிருஷ்ணபிள்ளை. பிள்ளை பெருமாள் ஐயங்கார் யாருடைய அவையில் அலுவலராய் பணிபுரிந்தார்? இதற்கான விடை திருமலை நாயக்க மன்னர். பொருந்தாத இணையை கண்டறிக. இதற்கான விடை முக்கூடற்பள்ளு நாதகுத்தனார். உலக பொதுமுறை என போற்றப்படும் நூல் எது? திருக்குறள். கடிகை முத்து புலவரின் மாணவர் யார்? உமறு புலவர். பேராசிரியர் பெ. சுந்தரம் பிள்ளை அவர்கள் யாரை ஞான ஆசிரியராக கொண்டு ஒழுகி வந்தார்? இதற்கான விடை சுந்தர சுவாமிகள். நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்குழைத்தல் என்று முழக்கமிட்டவர் சி. சுப்பிரமணிய பாரதியார். பகுத்தறிவு கவிராயர் என தமிழ் மக்களால் அழைக்கப்பட்டவர் யார்? உடுமலை நாராயண கவி. மக்கள் கவிஞர் என அழைக்கப்பட்டவர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். புரட்சி முழக்கம் எனும் நூலை எழுதியவர் யார்? இதற்கான விடை சாலை இளந்திரையன். முற்காலத்து இசைத்தமிழ் நூல்களில் ஒன்று எது? இதற்கான விடை பெருநாரை. பம்மல் சம்பந்த முதலியார் முதலாக எழுதி நடித்த நாடகத்தின் பெயர் என்ன? புஷ்பவல்லி. இயற்பெயரை கண்டறிக. பாரதியார். இவருடைய இயற்பெயர் சுப்பிரமணியன். பாரதிதாசன். இவருடைய இயற்பெயர் சுப்புரத்தினம். சுரதா. இவருடைய இயற்பெயர் ராஜகோபாலன். வாணிதாசன். இவருடைய இயற்பெயர் அரங்கசாமி. இதை வரிசைப்படுத்தணும் அப்படின்னா 4, 3, 1, 2. இதுதான் சரியான வரிசை. மாணிக்கவாசகர் வரலாறும் கால ஆராய்ச்சியும் என்ற ஆராய்ச்சி நூலை எழுதியவர் யார்? இதற்கான விடை மறைமலை அடிகள். யார் காப்பார் என்று தமிழண்ணி ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தார் ஒருவர். அவர் யார்? இதற்கான விடை உ.வே. சாமிநாதர். தேவநேய பாவாணர் எத்தனை நூல்களை படைத்துள்ளார்? இதற்கான விடை 43. ஞானக் கண்ணாடி என்ற சமய நூலை எழுதியவர் யார்? வீரமாமுனிவர். தட்சிணமேரு என்ற ராசராசனால் அழைக்கப்பட்ட கோவில் எது? தஞ்சை பெரிய கோவில். தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள். இதற்கான விடை இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. தன்மையின் அடிப்படையில் அமைந்த நிலத்தின் பெயர் எது? கலர் நிலம். பொறுத்துக. பெரும்பொழுது, மாதம். முதலாவது பெரும்பொழுது என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்காலம். இதற்கான மாதம் ஆவணி, புரட்டாசி. முன்பனிக்காலம் மார்கழி, தை. முதுவேநீர் காலம் ஆனி, ஆடி. குளிர்காலம் ஐப்பசி, கார்த்திகை. இதை வரிசைப்படுத்தணும் அப்படின்னா 2, 1, 4, 3. இதுதான் சரியான விடை. உற்றறிதல் கூட்டல் சுவைத்தல் கூட்டல் நுகர்தல் இம்மூன்றும் எவ்வுயிர்களுக்கு உரியது? இதற்கான விடை கரையான், எறும்பு. பிரித்து எழுதுக. வேறில்லை. இதற்கான விடை வேறு கூட்டல் இல்லை. இனி அடுத்து வரக்கூடிய கேள்விகள் அதற்கான விடைகள் எல்லாமே அடுத்த வீடியோவில் நம்ம தொடரலாம். இதே மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.